வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து டெல்லியில் கலந்துரையாடல். தி ஹிந்து செய்தி வெளியீடு. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பிணை மனு தொடர்பான விசாரணை ஒத்திவைப்பு. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இரு மாணவர் குழுக்களிடையே இடம்பெற்ற மோதல் குறித்து விசாரணைகள் ஆரம்பம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்திய மீனவர்கள் 4 பேரையும் நேற்று மாலை ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 23ஆம் தேதி வரை அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் காரை நகருக்கு வடக்கே காங்கேசன் துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களின் விளக்கமறியல் உத்தரவே தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க கோரி தமிழக மீனவர்கள் கடந்த 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குரலற்ற மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இன்றுடன் 24வது தினமாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்துடன் முடிவிற்கு வரும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. இந்த 24 தினங்கள் நாட்டின் 25 மாவட்டங்களினதும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளுக்கு விஜயம் செய்த மக்கள் சக்தி குழுவினர் அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க முன்வந்தனர். இந்த பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தரப்பினருக்கும் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வந்து நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இன்றைய தினமும் அவரது குழுவினர் அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தின் வெல்லாவளி, கெவிலியாமடுவ, சமகிபுர, பம்பபிட்டிய, பெரிய புலுமலை ஆகிய கிராமங்களுக்கு மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் விஜயம் செய்திருந்தனர். இந்த பகுதியில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனையாக சுத்தமான குடிநீரின்மை தொடர்பில் மக்கள் சக்தி குழாத்தினருக்கு பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். கிணற்று நீரையே இந்த மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். சிறுவர்கள், முதியவர்கள், நோயாளர்கள் என பல தரப்பினரும் இந்த குடிநீரையே பயன்படுத்தி வருகின்றதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த பிரதேச மக்கள் வனையானை தொல்லைக்கும் இலக்காகியுள்ளதாக எமது கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த பகுதி மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக விவசாயம் காணப்படுகின்ற போதிலும் விவசாய செய்கைகளை மேற்கொள்வதற்கு போதிய நீர் வசதி இல்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி வீடுகள் களிமண்ணால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படவில்லை என்பதையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அவதானித்து அறிந்து அது தொடர்பிலும் தமது அவதானத்தை வெளியிட்டனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் இல்லங்கள் தோறும் செயற்திட்டத்தில் இன்றைய தினம் நாம் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விஜயம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் எல்லைப் பகுதி கிராமமான பெரிய முள்ளு பகுதியில் தற்போது நாம் இருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற பெரும்பாலான வீடுகள் தகர கொட்டில்களாகவும் அதே போன்று மண் களிமண்ணினால் அமைக்கப்பட்ட வீடுகளாகவும் இருக்கின்றன. தற்போது கடும் வெயில், இந்த வெயிலுக்கு மத்தியில் இந்த தகரம் தான் இவர்களுக்கு நிழலாக இருக்கின்றது. நிச்சயமாக அது நிழலாக இருக்குமா அல்லது அதனை விட கொடுமையாக இருக்குமா என்று கூற முடியாது. அதே போன்று இங்கே இருப்பவர் ஒரு விவசாயி. இந்த விவசாயி தன்னால் இந்த தனது வாழ்வாதாரத்தை தனியாக சரியாக நிர்வகித்துக் கொள்ள முடியாமல் தனது மனைவியை சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்காக அனுப்பியுள்ளார். தற்போது இவரது மகனுடன் இவர் இந்த வீட்டில் வாழ்ந்து வருகின்றார். இவ்வாறான வீடுகள் இங்கே இன்னும் பல இருக்கின்றன. இவ்வாறான தகவல்களும் குடித்தண்ணீர் பிரச்சனையும் இங்கே காணப்படுகின்றன. அவை தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வர நான் தயாராக இருக்கின்றேன். அம்பாறை மாவட்டத்தின் பெரிய முல்லை பகுதியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. இதேவேளை நீர்கொழும்பிற்கு விஜயம் செய்த மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் மீனவ கிராமங்கள் பலவற்றிற்கும் விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்தனர். The exercise is to reach out to people to understand
மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்வது திட்டத்தின் இலக்கு. இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தி செல்லவே எதிர்பார்க்கின்றோம். வேறு எந்த ஊடகமும் இவ்வாறான வேலை திட்டத்தை முன்னெடுக்கவில்லை. நாம் மக்களிடம் சென்று அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து அதை உரிய தரப்பினரிடம் தெரிவிக்க முடிவெடுத்துள்ளோம். Your weapon and we are your mouthpiece. So we are reaching out. We would be creating and giving that inspiration to the people who are supposed to do it. ஆழ்த்குருவ கிராமத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். மக்கள் சக்தி திட்டத்தின் இறுதி நாளான இன்று குறித்த பகுதியில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் எழுத்துருவிலும் மக்கள் சக்தி குழுவினர் பதிவு செய்தனர். மேலும் பல பின்தங்கிய பகுதிகளுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விஜயம் மேற்கொண்டனர். கண்டி மாவட்டத்திற்கான மக்கள் சக்தி திட்டத்தை முன்னெடுத்த குழுவினர் தமது பயணத்தை நாவலப்பிட்டிய பகுதியிலிருந்து ஆரம்பித்தனர். இன்றைய தினம் மாலையும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழாத்தினர் அவதானம் செலுத்த உள்ளனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பிணை மனு தொடர்பான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பலராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பிணை மனு தொடர்பான விசாரணை மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் குறித்த பிணை மனு மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு மேல்நீதிமன்ற நீதிபதி வியனா சந்திரமணி உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய சந்தேக நபரான கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 9 பேரையும் யாழ் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி AM முகமது ரியால் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் சந்தேக நபர்கள் சார்பில் வழக்கு தொடர்பான பிரதியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கோரப்பட்டுள்ள மரபணு பரிசோதனை அறிக்கை இன்றும் மன்றத்திடம் சமர்ப்பிக்கப்படவில்லை. குறித்த அறிக்கையை பெற்றுக்கொள்ள உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. புத்தளம் கல்வி வலயத்தின் கல்விசார் ஊழியர்கள் மருத்துவ விடுமுறையின் அடிப்படையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வலைத்துள்ள அனைத்து ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் வலைக்கல்வி பணிமனையின் ஊழியர்களும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வடமேல் மாகாண சபையின் உறுப்பினர் ஒருவர் வலயக்கல்வி பணிப்பாளர் ஒருவரை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி தாக்கிய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார். குறித்த மாகாண சபை உறுப்பினருக்கு எதிராக உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருடன் கலந்துரையாடியுள்ளதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த மாகாண சபை உறுப்பினர் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாகத்தில் இரு மாணவர் குழுக்களிடையே இடம்பெற்ற மோதல் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரால் நியமிக்கப்பட்ட ஒழுக்காற்று குழுவினரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை வளாக முதல்வர் வல்லிபுரம் கனகசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை வளாகத்தில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒழுக்காற்று விசாரணைகள் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுவதாக திருகோணமலை வளாக முதல்வர் வல்லிபுரம் கனகசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரிடையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வளாகத்தின் முகாமைத்துவ மற்றும் சித்த மருத்துவ பீட மாணவர்களிடையே கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற மோதலை அடுத்து விரிவுரைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் பிரயோக விஞ்ஞான பீட மாணவர்கள் தற்போது பரீட்சையின் பின்னரான விடுமுறையில் இருப்பதால் அவர்கள் தங்களின் விடுமுறையின் பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு சமூகம் அளிக்க முடியும் எனவும் திருகோணமலை வளாக முதல்வர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த மோதல் சம்பவம் குறித்து போலீசாரால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் சில மாணவர்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் ஒழுக்காற்று விசாரணை குழுவின் விசாரணைகளின் பின்னரே அவற்றை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் திருகோணமலை வளாக முதல்வர் வல்லிபுரம் கனகசிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு தேத்தாதீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேகம் இன்று காலை தொடக்கம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது.
14ஆம் திகதி ஆரம்பமாகிய கிரிகைகளை தொடர்ந்து நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினங்களில் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. அடுத்த மாதம் 11ஆம் திகதியுடன் சங்காபிஷேகத்துடன் கிரியைகள் நிறைவு பெறவுள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் வேண்டினர். 54 அடி உயரமான கோயில் முகப்புடன் கூடிய பிள்ளையார் சிலை மட்டு மாநகரின் தேத்தாதீவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக இன்னல் மிகு போராட்டத்துடன் தொடர்வது வேதனைக்குரியதே. மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமங்களில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்ற போதிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் அசம்பந்த போக்கு தொடர்வதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரைத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் கிராமமே இது. 39ஆம் கொலனி செல்வபுரம் என அறியப்படும் இந்த கிராமத்தின் நிலை தொடர்பில் மக்கள் இவ்வாறான அவதானத்தை வெளியிடுகின்றனர். மழை பெஞ்சா வீட்டுக்கு இருக்கல, ஊறி தண்ணி இந்த புள்ளியில போடுது, ஸ்கூலுக்கு போற புள்ளியில போடுது. நான் இதுக்குலாம் கிடக்கேன். பூச்சி வட்ட சாமான், வீடு வாசல், கரண்ட் சாமான், பச்சை ஒன்றுமே இதுல கிடக்கு. தண்ணி என்ன பாருங்க, வீடு வாசல்ல தண்ணி வளைச்சு வளைச்சு ஒளி ஊருப்பி கிடக்கு. வருமானம் காணாது. 500 காய்ச்சி வச்சு காணுமா? காணாது. ஒன்றும் செய்யல. சாப்பிட்றது உள்ள ஒட்டி வாழ்றது, பள்ளிக்கு போகிறது பிள்ளைகள் கஷ்டப்படுறோம். நாங்கள் 500 ரூபா கூலி தொழில் செய்தங்கிற பிரச்சனை. பிள்ளைகள் பாடசாலைக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கணும், சரியான மிச்சமான கஷ்டத்தில் இருக்கேன். நாங்கள் இந்த வீடு வாசல் அனைத்தில் வீடு இல்லாமல் இருக்கோம். யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கி மீள்குடியேற்றப்பட்ட நிலையில் வாழும் இந்த மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் அடிமட்டத்தில் உள்ளமை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. நிரந்தர வீடின்றி தினந்தோறும் இன்னல்களை எதிர்நோக்கும் இந்த மக்கள் மழை மற்றும் வெயில் காலங்களில் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர். வெளிச்சமின்றிய நிலையில் இந்த கிராமத்தில் வசிக்கும் பாடசாலை மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் இந்த கிராம மக்கள் போராட்டத்தையே எதிர்நோக்க வேண்டியுள்ளது. நீண்ட தூரம் நடந்து சென்றே தமது குடிநீர் தேவையை நிறைவேற்ற வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மருத்துவ வசதி, யானை தொல்லை போன்று பல பிரச்சினைகளுக்கு இவர்கள் முகம் கொடுத்துள்ளனர். தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் அரசியல்வாதிகள் தேர்தலின் பின்னர் அந்த வாக்குறுதிகள் தொடர்பில் அசம்பந்தமாக செயற்படுவது அரசியல் கலாச்சாரமாக மாறியுள்ளது. அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கு மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.